அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆலயம் அறிவோம் என்ற பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு திருத்தலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற திருக்கோயிலான திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயிலை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக கருதக்கூடிய இந்த கோயில் பற்றி அரிய தகவல்கள் நான் உங்களுக்காக எக்கச்சக்கமாக நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி தகவல்கள் வந்து இவ்வளவு முழு தகவல்கள் இருக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ கட்டாயம் நான் வந்து அதுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த திருக்கோயில் எப்படி தல வரலாறாக இருக்கட்டும், சிதம்பரம் சுவாமிகள் வரலாறாக இருக்கட்டும், முருகப்பெருமானோட சிறப்புகளாக இருக்கட்டும், இந்த திருக்கோயிலோட சிறப்புகள், இந்த தலத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் தெளிவாக சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அல்ல குறையாத உங்களுக்கு தகவல்களை நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில், இதனுடைய தல வரலாறு முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருப்போரூர் இது பெயர் காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் போர் புரிந்த இடங்களை வந்து 3 என்று புராணங்கள் சொல்லுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம், அடுத்து வந்து திருச்செந்தூர், மூன்றாவதாக திருப்போரூர். ஓகேங்களா? ஸோ நிலத்தில் போர் புரிந்த இடம் தான் வந்து திருப்பரங்குன்றம். அதாவது அந்த கண்மம்னு சொல்லக்கூடிய வினை பயன் தீர்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கடலில் போர் புரிந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனுடைய போர் புரிந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், அதாவது மாயி அழிந்த இடம்னு சொல்கிறாங்க. அடுத்து விண்ணில் போர் புரிந்த இடம் தான் பார்த்திங்கன்னா திருப்போரூர். இங்கிருந்து ஆணவம் அழிந்த இடம் வந்து திருப்போரூர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி அறுவடை வீடுக்கு இணையாக சொல்லக்கூடிய இந்த தலம் தான் பார்த்திங்கன்னா திருப்போரூர். இந்த திருப்போரூருக்கு நிறைய பெயர்கள், வேறு பெயர்கள் வந்து இருக்குது. புராணங்களையும் வேறு வேறு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன பெயர்கள் பார்த்திங்கன்னா சமராபுரி, யுத்தபுரி, செருவூர், போரி நகர், சமரப்பதி, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாலதேவராயன் சுவாமிகள் எழுதிய கந்த சஷ்டி கவசத்தில் கூட பார்த்திங்கன்னா சமராபுரிவாழ் சண்முக தரசே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு லைன் வரும். அதான் சமராபுரிவாழ் சண்முக தரசேன்னு அவர் சொல்கிறது திருப்போரூர் ஊருன்னு தான் சொல்கிறார். ஏன்னா சமராபுரின்றது திருப்போரூர் தான் குறிக்கிறது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் தான் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து 6 தடவை வந்து அழிவை சந்திச்சது. 6 தடவை வந்து இந்த கோயில் வந்து அழிவு சந்திச்சுட்டு 7ஆவது தடவை தான் அதுவும் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளால் வந்து கட்டப்பட்டது இந்த கோயில். இந்த கோயில் வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் வரலாறு பார்க்க முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சிதம்பரம் சுவாமிகள் ஆரம்பிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சிதம்பரம் சுவாமிகள் வந்து பாண்டிய நாடான மதுரையில் வந்து அவர் பிறக்கிறாரு. அவர் சின்ன வயதிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக பக்தி கொண்டவர். அந்த சைவ மரபுப்படி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி வளர்ந்தவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே மீனாட்சி அம்மன் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே அவர் கோயிலில் தான் திருப்பணி செஞ்சுக்கிட்டு அங்கேயே தான் இருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த வீர சைவம் அந்த மரபுப்படி பார்த்திங்கன்னா அவருடைய குருநாதராகிய குமாரதேவர்கிட்ட தீட்சையும் வாங்கிக்கிட்டு இந்த ஒரு நாள் வந்து இவர் வந்து ஒரு தியானத்தில் இருக்கும்போது ஒரு கனவு வருது. ஒரு மயில் வந்து தோகை விரித்து ஆடுற மாதிரி ஒரு காட்சி பார்க்குறாரு. அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவருடைய குருநாதர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு பொருள் வந்து நான் சொல்ல முடியாது, நீ உபாசனை தெய்வமாக கும்பிடக்கூடிய அங்கேயர் கன்னியாகிய மதுரை மீனாட்சி அம்மனையும் போய் பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு மீனாட்சி அம்மன்கிட்ட மனம் உருகி 1 நாள் 2 நாள் இல்லை 48 நாள் வந்து அங்கே வந்து தவம் இருந்து டெய்லி வந்து மனம் உருகி வென்றாரு, தியானத்தில் இருக்கார். அதே மாதிரி அவர் மீனாட்சி அம்மனை பற்றி வந்து மீனாட்சி அம்மன்
கலிவெண்பா, மீனாட்சி கலிவெண்பா அப்படின்னு மீனாட்சியம்மை கலிவெண்பான்ற ஒரு நூலை கூட அவர் பாடல்களை எழுதுகிறாரு. இப்போ கூட அந்த பாடல்களை படித்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட அருள் கட்டாயம் கிடைக்கும். அற்புதமான பாடல் தொகுப்பு அது. அதுக்கப்புறம் வந்து இவருடைய வேண்டுதல்களுக்கு இணங்கி மீனாட்சி அம்மன் வந்து அவருக்கு வந்து 45வது நாளில் வந்து காட்சி தராங்க. காட்சி தந்து அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நீ யுத்தபுரிக்கு போ, அங்கே என் மகனுக்கு என் மகனுடைய கோயில் வந்து செதிஞ்சு போயிருக்கு, அதை நீ மறுபடியும் நீ கட்டு அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி யுத்தபுரி ஆகிய நம்ம திருப்பூருக்கு வராரு. அந்த காலத்தில் நடந்தே வராரு. ஏன்னா அப்போல்லாம் போக்குவரத்து வசதிகள் எதுவும் இல்லைல்ல, இப்படியே வராரு. அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு காடு மாதிரி. இப்போ இருக்கிற திருப்பூரூர் வந்து அப்போ முழுசாக ஒரு பெரிய காடாக இருந்திருக்கு. ஸோ அப்போ அவர் வந்த சமயத்தில் அங்கே எந்த கோயில் இருந்ததற்கான தடையுமே இல்லை. ஒரே ஒரு பிள்ளையார் கோயில் மட்டும் வேப்ப மரத்தடியில் ஒரு வேம்படி விநாயகர் மட்டும் இருக்கார் வந்து. அவர் என்ன பண்ணுறார் வந்து அந்த விநாயகர்கிட்ட, ஏன்னா எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு விநாயகர்கிட்ட தான் ஆரம்பிப்போம். ஸோ அவரும் வந்து அந்த விநாயகர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. டெய்லி அவருக்கு விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்டயே தியானத்தில் வந்து இது பண்ணுறாரு. முருகன் வந்து அவருடைய விநாயகரும் முருகரும் வந்து இவருக்கு வந்து அவர் இருக்கிற இடத்த வந்து உணர்த்துறாங்க. டெய்லி ரொம்ப நாளாக தேடுறாரு. ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து முருகர் வந்து அவர் இடத்த காட்டுறாரு, அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாக காடில் பனைமரம் அதிகமாக இருக்கிற இடத்துல அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் பனை மரம். அந்த பனை மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புற்று மாதிரி இருக்குது. மணலால், அந்த புத்து மணலால் மூடி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சாட்சாத் அப்படியே வந்து சுயம்பு வடிவாக அப்படியே இருக்கார், முருகன் பள்ளி தெய்வானியோட. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அதை முதல்ல அவர் எடுத்த உடனே அந்த பெண் பனை மரத்துக்கு அடியில் தான் கிடைச்சாரு. அதுதான் ஒரு அக்ஷய பாத்திரமாக முருகரை கொடுத்ததில்லை. ஸோ அதனால் வந்து அந்த பெண் பனை மரத்தை வணங்கிட்டு அந்த பெண் பனை மரத்தையே வந்து ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி செய்கிறாரு. இன்றைக்கும் நீங்கள் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த அக்ஷய பாத்திரத்தை. அந்த சைடில் வச்சுருப்பாங்க, அந்த உள் பிரகாரத்து உள்ளே வந்து கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து அதில் தான் வந்து சிதம்பரம் சுவாமிகள் முதல்ல முருகர் அந்த இந்த சுயம்பு மூர்த்தியை வந்து அது உள்ளே வச்சுருந்தார். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து வச்சுட்டு டெய்லி வந்து விநாயகர் கோயிலே, அந்த வேம்படி விநாயகர் கோயிலே இருந்துட்டு முருகரையும் விநாயகரையும் கும்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டார். கோயில் கட்டுறதை பற்றி அந்த அளவுக்கு சீரியஸாக அவர் எடுத்துக்கல. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, முருகப்பெருமான் கனவுல வந்து அவருக்கு வந்து திருநீர் வந்து பூசி விட்டுறாரு, விபூதி பூசி விட்டுறாரு. பூசி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவருக்கான பூசின உடனே அவருக்கு இந்த கோயில் ஏற்கனவே எப்படியெல்லாம் இருந்தது, அந்த அப்படியே அந்த ஃபுல் கட்டிட அமைப்பெல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அப்படியே வருது. அவர் மைண்டுக்கு வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை அவர் உணர்றாரு. ஓகேங்களா. ஸோ அப்படி உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, நன்கொடை வந்து வசூலிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்களால முடித்து கொடுக்குறாங்க. பொருள் எல்லாம் கொஞ்சம் நிறைய சேருது. அதுக்கடுத்து இவர்கிட்ட நிறைய பொருள் சேர்றதை பார்த்து அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் வழிபறி கொள்ளையர்களெல்லாம் நிறைய இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பிளான் போட்டு சரி ஓகே இவர்கிட்ட இருந்து எப்படியாவது வந்து இந்த பணத்தெல்லாம் பறிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. சும்மா அப்படி வர முருகப்பெருமான் உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பணம் பறிச்சுட்டு போன அந்த கொள்ளையர்களோட கண் பார்வையெல்லாம் போக வச்சிடுறாரு. அவங்க கண் பார்வையெல்லாம் போயிடுது. அதுக்கடுத்து வந்து அந்த போனதுக்கான ரீசனையும் அந்த கண் பார்வை போனவங்களுக்கு உணர்த்துறாரு, இதனால தான் போச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க தப்பை உணர்ந்து அவங்களும் யோசிக்கிறாங்க, ஓகே நம்ம சிதம்பரம் சுவாமிகள்கிட்ட இருந்து நம்ம வந்து பணத்தை திருடினால தான் இப்படி கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவருக்கு கிட்ட திருடினதை கொடுத்துட்றாங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் பண்ண தப்பு மன்னிக்கணும்னா இந்த கோயில் நாங்கள் கட்ட போகிறோம், அதுக்கு திருப்பணிக்கு இதுவரை நீங்கள் மக்கள்கிட்ட திருடின எல்லா பணத்தையும் மக்களுக்காகவே போய் சேரணும், அதனால் வந்து கோயில் திருப்பணிக்கு அந்த மொத்த பணத்தையும் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கண் பார்வை வரும் அப்படின்னு சொல்கிறாரு.
திருடர்களும் அந்த மொத்த பணத்தையும் கொடுக்குறாங்க. அது கொடுத்த உடனே அவங்களுக்கு சிதம்பரம் சுவாமிகள் சொன்ன மாதிரி வந்து கண் பார்வை வந்து திரும்ப கிடச்சிருது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்தில் நவாப் ஆளுங்க வந்து அவங்க மன்னர்கள், நவாப் மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நவாபோட மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான வயிற்று வலி. அதை வந்து முருகப்பெருமானோட அருளாலையும் சிதம்பரம் சுவாமிகளுடைய குரு அருளாலையும் வந்து திருநீர் கொடுத்து வந்து அவர் சரி பண்ணுறாரு. அப்போ அதுக்கு சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 650 ஏக்கர் நிலத்தை வந்து, ஏன்னா இவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு, இவர் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்த கொடுக்குறாரு. நவாப் வந்து 650 ஏக்கர் நிலத்தை அந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம திருப்புரம் முருகன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா. அவர் வந்து முருகப்பெருமான் கனவுல வந்து சொன்ன மாதிரி அப்படியே அதே கோயிலை, அந்த கோயிலே பார்த்திங்கன்னா ஓம் வடிவில் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து அவர் கட்டி முடிச்சிடுறாரு. ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து கணக்கப்பட்டு அந்த கண்ணூர்பேட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு மடமும் ஒன்று இது பண்ணிவிட்டு ஒரு உடுக்கு அறைன்னு சொல்லக்கூடிய, அதாவது தியானம் செஞ்சு அப்படியே ஜீவசமாதி அடையக்கூடிய ஒரு உடுக்கு அறையும் வந்து அங்கே கட்டிக்கிறாரு அவருக்காக சிதம்பரம் சுவாமிகள். இதுதான் வந்து இந்த கோயிலுடைய. அதுக்கப்புறமா வந்து அந்த கோயில் கட்டினதுக்கப்புறமா மூலவர் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு சிதம்பரம் சுவாமிகள். மூலவர்ன்றதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அபிஷேகம் ஆராதனைகள் அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு புனுகு மட்டும் வந்து சாத்துவாங்க. எப்பவுமே புனுகு ஜவ்வாது மட்டும் சாத்துவாங்க. சிதம்பரம் சுவாமிகள் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்காக சின்னதாக முருகன் வள்ளி தெய்வனியோடு இருக்கிற மாதிரி ஒரு இட்லிக்கு போனோம்னா பார்க்கலாம். அந்த மூலவருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சிலை வச்சுருப்பாங்க. அதுக்கு மட்டும்தான் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. சுயம்புவடிவான் மூர்த்திக்கு அபிஷேகம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு புனுகு ஜவ்வாது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சரிங்களா. இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு. இப்போ வந்து இந்த கோயிலோட சிறப்புகளை பார்க்கலாம். இந்த மூலவர் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சன்னதி வந்து கிழக்கு நோக்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து சிதம்பரம் சுவாமிகள் வந்து ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்ரீசக்கர ஸ்தாபனத்தை பண்ணியிருக்காரு அவர். அதாவது அந்த கூர்ம அந்த ஆமை வடிவில் வந்து ஒரு ஸ்ரீசக்கரத்தை வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதனுடைய சிறப்பு என்னென்னா, அதில் முருகனுடைய 300 பெயர்களை வந்து அதில் பொறிக்கப்பட்டு அதில் வந்து ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அந்த ஸ்ரீசக்கரத்துக்கிட்ட நம்ம ப்ரே பண்ணாவே போதும், அவ்வளோ பிரச்சனைகளும் ஒரு நொடியில் வந்து கட்டாயம் வந்து போகும். கட்டாயம் வந்து வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பவர் அங்கே இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து அந்த ஸ்ரீசக்கரத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீசக்கரம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் இருக்கார், ஸ்ரீ சுப்பிரமணியர் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து வள்ளி தேவசேனா இருக்காங்க, சிவபெருமானுக்கு உமாதேவியார் இருக்காங்க, அஷ்டதிக் பாலகர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து அஷ்டநாகங்கள் இருக்குது, பைரவர் இருக்காங்க, சண்டிகேசர் இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து 8 யானைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடங்கியது தான் அந்த ஸ்ரீசக்கர ஸ்தாபனம். அதை விட்டு டேபிள் மாதிரி அழகாக பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அது நீங்கள் கட்டாயம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதுக்கடுத்து இங்கே வந்து தலை விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரம் இருக்குது. இங்கே தலை விருட்சமாக வன்னி மரம். குழந்தை பேர் இல்லாதவங்களாம் இந்த வன்னி மரத்தில் அந்த தொட்டில் கட்டுறாங்க. ஸோ வேண்டுதல்கள்லாம் கட்டாயம் நிறைவேறும். குழந்தை சம்மந்தமான வேண்டுதல் இருந்ததுன்னா நீங்களும் ஒரு தொட்டில் வாங்கி மறக்காமல் கட்டுங்க. அடுத்து இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3மே சிறப்புடையது இந்த தலம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கோயில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 முறை அழிவு செஞ்சுது. 7வது முறை தான் வந்து திருப்பி வந்து சிதம்பரம் சுவாமிகளால் வந்து கட்டப்பட்டது. அதே மாதிரி இந்த கோயில் வந்து ஓம் வடிவில் அழகாக இருக்கும். அதேமாதிரி கொடிமரம் பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட வெளியில், அதாவது வெளிப்பிரகாரத்தில் தான் வந்து கொடிமரமே வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து திருத்தணி சுவாமி மலையில் இருக்கிற மாதிரி இந்த
முருகப்பெருமானுக்கு முன்னாடி மயில் இல்லாமல் வாகனமாக வந்து ஐராவதம் யானை வந்து இந்த கோயிலில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வள்ளி தெய்வானைக்கு வந்து தனித்தனி சன்னதிகள் இருக்குது. இந்த கோயிலில் நவகிரகங்கள் வந்து கிடையாது. இந்த கோயிலில் வந்து தைப்பூச விழா வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. தைப்பூசத்தப்போ தெப்பத் திருவிழாவும் வந்து ஈவினிங்கில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்காருல சிதம்பர சுவாமிகள், அங்கே நீங்கள் பிரார்த்திச்சினாவே, அதுக்கு நீங்கள் அர்ச்சனை இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் வந்து பால்குடம், தைப்பூசம் வீட்டில் பால்குடம் எடுப்பாங்க, அலகு குத்தி வருவாங்க, மொட்டை அடித்து அந்த திரிசேதி அர்ச்சனையெல்லாம் செய்வாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரியும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. நவராத்திரியும் வழக்கமாக நம்ம அம்பாளுக்கு நம்ம செய்வோம். இந்த கோயிலில் வந்து வள்ளி தெய்வானை அம்மையாருக்கு வந்து இங்கே வந்து நவராத்திரி 9 நாளும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. மேலும் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் வந்து வழக்கமாக சிவனுக்கு பண்ணுறாரு, இங்கே முருகருக்கு வந்து பண்ணுறாங்க. ஏன்னா வந்து சிவன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து இந்த கோயிலில் அன்னாபிஷேகம் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா வன்மீகநாதர். பார்த்திங்களா எவ்வளோ அழகான ஒரு திருநாமம் இருக்குது. அம்மனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய காரணி அம்மன், அதாவது புண்ணியத்தை அள்ளி வழங்கக்கூடிய அம்மன்னு பேர். அதுக்கடுத்து இங்கே வந்து அட்சய பாத்திரம் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பெண் பனை மரத்தின் அடியில் தானே நம்முடைய மூலவர் கிடைச்சார் திருப்பூரூர் கந்தசுவாமி. ஸோ அதை வந்து அந்த அட்சய பாத்திரத்தை இன்னமும் வச்சுருக்காங்க. 500 வருடங்கள் பழமையான அந்த அட்சய பாத்திரமும் இன்றைக்கி நம்ம போனால் பார்க்க முடியும். அதில் தான் அரிசி வந்து நிரப்பி வச்சுருக்காங்க. இன்றைக்கும் வந்து அல்ல குறையாத அந்த அட்சய பாத்திரம் நம்ம தரிசிக்க முடியும். அதே மாதிரி வைகாசி விசாகமும் அப்போ வந்து குரு பூஜை வந்து இங்கே நடக்குது. நல்ல கல்வியில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறவங்கன்னா கட்டாயம் வந்து இந்த குரு பூஜையில் வந்து பங்கெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே மாசி பிரம்மோற்சவத்தில் இந்த கோயில் அதுவும் சிறப்பாக நடக்கும். மாசி பிரம்மோற்சவத்தில் சிறப்பு என்னென்னா, முருகப்பெருமான் வந்து முதல்ல அந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியலன்னு சொல்லிட்டு பிரம்மாவுக்கு தண்டனை கொடுத்து அதுக்கப்புறமா சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா, டீச்சர் மாதிரி. ஸோ அந்த உற்சவம், அந்த சிறப்பு வந்து மாசி பிரம்மோற்சவத்தில் நடக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிவன் மடியில் முருகர் உட்காந்துருக்கிற மாதிரியும் சிவன் வாயுவில் கை வச்சுருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான சிலை இருக்குது. அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். மேலும் பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில் வரக்கூடிய அந்த கேதாரி கௌரி நோன்பு பார்த்திங்கன்னா இங்கே அந்த புண்ணிய காரணியம்மன் சன்னதியில் வந்து அதிரசமெல்லாம் படைத்து வழிபட்டாங்கன்னா பெண்களுக்கு நல்ல கணவன்மார்கள் வந்து கிடைப்பாங்க. திருமணமான பெண்களுக்கு நீண்ட அந்த சுமங்கலி பாகியம், தீர்க்க சுமங்கலியும் அவங்க வந்து இருப்பாங்க இன்றைக்குமே. அதுக்கடுத்து இந்த கோயில் சிறப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கோயில் நடைத்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணியிலேருந்து 12 வரையும் இருக்கும் வரையும், திருப்பியும் ஈவினிங் 3:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் நட திறந்திருக்கும். ஸோ இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதையும் நீங்கள் முழுசாக பாருங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த முருகனோட புகழை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பரப்புங்க. உங்களுக்கும் வந்து முருகனோட அருளும் கிடைக்கும், பொண்ணும் பொருள் எல்லாமே கிடைக்கும். ஸோ அருள் இருந்தாவே நமக்கு போதும். முருகப்பெருமானே நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு வேறு என்ன வேணும்? ஸோ முருகப்பெருமானுடைய அருளும், முருகப்பெருமானுடைய அருளும், நம்மளுடைய சிதம்பரம் சுவாமிகளுடைய குருநாதருடைய அருளும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். என்னுடைய